பூஜை செய்த மலரை எனக்கு 2 செவியில வைத்து கண்குளிர அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசிரியர் நிராகரித்து ஆக்க மாட்டேன். எப்படி தெரிகிறது? பூஜை வைத்து மலராகப்பட்டது என் 2 செவியில வைத்து நீ நேராக பார்க்கின்ற போது கோடி கோடி பிரகாசம் உள்ள குண்டலம் போல் சொல்லிக்கிறது என்று வைக்கின்றான். அவள் பார்த்ததை நான் பார்க்க வேண்டும் என்றால் போய் சீக்கிரமா கண்ணாடி கொண்டு வா. நான் பார்க்க தெரியுதா தெரியலையா உங்களுக்கு? பெருத்த சபையில தெரியுதுன்றாங்க. நீ தெரியல கண்ணாடியை திருப்பி காட்டுறான்னு சொன்ன என்ன பண்ற? கண்ணாடியை திருப்பி தானே காட்டுறாங்க. தெரியலடா உனக்கு தெரியல. இப்ப தெரியுதுங்களா? எப்போது என் செடியை மேல வைத்து விட்டு கோடி கோடி பிரகாசம் உள்ள அடி வேஷக்காரி அடி வேஷக்காரி அடி தாசி அடி வேசி பார்த்தால் எவ்வளவு உல்லாசமாக இருந்துவிட்டு அவையின் செடியை பார்த்த அந்த குண்டலத்தை என் காலில் பூ வச்சு பார்த்துட்டே உன விட மாட்டேன் ஒதுக்கிறாய்
உல்லாசமாக இருந்துவிட்டு அவன் செவியில் பார்த்த குண்டலமாகப்பட்டது என் காதுல பூ வச்சுட்டு என் காதுல அந்த குண்டத்தை பாக்குறேன்னு சொல்றேன். யார் அதை நினைத்து பார்த்தீர்களா? நான் வந்து குடும்பத்தார வாழ்ந்த தமிழுக்கு ஏதாவது ஆபத்து நேரம் தவறு செய்துட்டேன். இந்த பூஜையை நான் செய்து கொண்டு வருகிறேன். இப்படி பூஜை செய்வதை தவறு செய்துட்டேன். ஒரு மனைவியை தாசி என்று பேசி தெரிவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? தனி யாரையா பூஜை செய்யலாம் பூஜை செய்யணும் நீ எவ்வளவு நீ பூஜை செய்திருந்த? யார் கூட தெரிய அவன் கிட்ட முன்னாடி சும்மா சும்மா எப்படி கணவன் நல்லவரே வாழ்ந்து நினைத்த பார்த்தா எனக்கு உண்மை சொல்லணும். இப்படியானே செய்கிறாயே, இப்படி அக்கிரமம் செய்கிறாயே. ஏய், அப்படி அது குண்டலமான ஜொலிக்கிற தவிர மலர பொய் சொல்றேன். அப்ப ஏன் அது என் கண்ணுக்கு அது பூவா தெரிஞ்சது, உன் கண்ணுக்கு மட்டும் ஏன் அது உனக்கு கோடி கோடி பிரகாசம் உள்ள குண்டலம் போல் தெரிஞ்சது? அப்ப பூஜை செய்யறேன் யாரோட நீ உல்லாசமாக இருந்ததுதான், வேற எதுவும் கிடையாது. வேற ஒருத்தன் காதுல இருந்த குண்டலத்தை பார்த்துட்டு அது என் காதுல பூ வச்சு அழகு பாக்குறேன், அப்புறம் பூ வச்சு பாருங்க.
சொல்லு, உண்மை சொல்லு. மனைவி சந்தேகப்படி உண்மை சொல்றேன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி வந்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி உனக்கு என்ன குறை வச்சு உனக்கு எந்த சுகத்தை கொடுக்குறேன்? என்னுடைய ஊர் நாட்டில் தான் அவன் கெட்டு போறாங்கன்னா அது மாதிரி நீ நடந்தா எந்த விதத்தை நீ நினைப்பது தவறு. எப்போது நீ மாட்டான உல்லாசமாக இருந்து விட்டது அவன் செவியில மாட்ட குண்டலத்தை என் காதுல பூ வச்சு பாத்தியோ நீ எனக்கு மனைவி கிடையாது உனக்கு அவன் வெட்டாமல் விட்டு விடு. உல்லாசமாக இருந்தது நீ என்ன சொல்லாத என் மனைவியோட உல்லாசமாக இருந்தியா? இருந்தியா? ஒரு கஷ்டமா இருக்கும் போதே என்கிட்ட வந்து எப்ப சாமி வந்த ஏன் என்ன பாக்கல இவ்வளவு நேரம் பாக்காத ஏறி கிடக்குறேன்னு சொல்றானா? அப்ப நீ தான் என் முன்னாடி நீ தான் அப்போ ஒண்ணு நான் அடிச்சா என் பொண்டாடி வலிக்குதுன்னா அப்ப உங்களுக்குள்ள ஒண்ணு இல்லாத வலிக்கப்ப
பேசுறதுக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் நான் நிக்க வச்சு பேசிக்கிறேன் பாரு. இது தகுந்தா நீ பேசுவ. நான் என்னடா செய்தேன்? என் முன்னாடி உள்ள சொன்னதியா? ஐயோ என் முன்னாடி தப்பா நடந்தீங்க? யார் பேசுவோம் தூக்கு பேசாத எனக்கு கோவம் அதிகமா வரும். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். நான் இல்லாத நேரத்துல என் வீட்டுக்கு வந்தியா? வந்துருங்க. அப்ப தனியா பூஜை செஞ்சா தனியா அறைக்கு போனியா? என் பொண்டாட்டி தனியா பூஜை செஞ்சாலே நாளைக்கு போனியா? அப்ப என் வீட்டுக்கு வர அவன் வெளில வந்தேன்னு அப்ப பக்கத்துல இருக்கிறது போயிருக்க மாட்டேன் நீ. இல்ல கல்யாணம் பண்ணின்னு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றான். அந்த பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. ஒரு அன்வாசம் ஒண்ணு போட்டு வரீங்க. முன்னாடி கொட்டை கட்டிக்கிற எல்லாம் பண்ணிக்கிற பொய் சொல்லி மாதிரி பொய் சொல்லி இந்த மாதிரி பூனை போட்டுக்கணும் கொட்டை கட்டிக்கிற மாதிரி அவன் நாள் தூரம் பெற்று இந்த சாமியார் வேஷம் போட்டு எம்மா பேர் என்ன செய்யறது தெரியும். அதுல அப்ப என் முன்னாடி வச்சு அப்ப என் முன்னாடி நீங்க அப்ப என் பொண்டாட்டி நான் கட்ட போக எதுவும் தடுத்து யார் சொல்றா? அந்த 4 சுடன்